தாமதம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா? யார் யார் எந்த தொகுதி அறிவிச்சிட்டாங்களா? வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா? நிறைய டைம் இருக்கு. தேமுதிக எங்க குழந்தை, அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவா எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமா இருக்கு. யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவா நாங்க எடுப்போம். வழக்கமான தேமுதிக வந்து இன்னும் கூட்டணிக்கான எதிர்பார்ப்போட மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏன் தாமதம்? தாமதம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா? யார் யார் எந்த தொகுதி அறிவிச்சிட்டாங்களா? வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா? நிறைய டைம் இருக்கு. பிரஸ் பீப்புள் நீங்க தான் ரொம்ப வந்து ஈகரா இருக்கீங்க. பட் நிறைய டைம் இருக்கு. பிப்ரவரி 20க்கு பிறகுதான் டேட் டிக்ளேர் பண்ண போறாங்க. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் டைம். அதனால நாங்க வந்து தேமுதிக எங்க குழந்தை, அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவா எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமா இருக்கு. அதனால உரிய நேரத்துல எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் ரகசியம் ஒண்ணுமே இல்லை. அப்படி எது இருந்தாலும் நாங்க வந்து ஓப்பனா தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். நான் ஏற்கனவே தலைமை அலுவலகத்துக்கு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணா முதல்ல அழைச்சு நாங்க அறிவிக்க போறது பிரஸ் பீப்புள் ஆகிய உங்களுக்கு தான். யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவா நாங்க எடுப்போம். எப்படி இருந்தாலும் ஆட்சி நிச்சயமா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி வரதான் போகுது. அது நல்ல ஆட்சியாக மக்களுக்கு நல்லது நடக்கணும். அட்லீஸ்ட் இந்த 2026 அப்படிங்கறத எங்களோட கோரிக்கையும். எனவே நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்று மட்டும் சொல்றேன். ஓகே.